ஆனி மாதத்தில் என்னடா மழை வரும் வெள்ளம் வரும்ன்றாங்களேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வரும், அதெல்லாம் கேட்காது. ஃபோர்காஸ்டிங்லாம் தப்பாயிடும், என்னன்னே தெரியாது. விமான விபத்து தான் காட்டுது ஆனி மாதம், ரொம்ப துயரமான விபத்துகள் காட்டுது. அதே போல் பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறச்ச, இது பண்ண போகிறச்ச, இந்த கப்பலில் கொண்டு போகிறச்ச, படகுல கொண்டு போகிறச்ச, பஸ்ஸில் கொண்டு போகக்கூடிய, ட்ரெயினில் கொண்டு போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் விஷயத்தில் அந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டூரெல்லாம் தேவையில்லாத டூர்லாம் இந்த ஆனி மாதத்தில் அவாய்ட் பண்ணுமா. என்னடா இன்னும் இப்படி எவனுமே கிளம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒருத்தன் வந்துட்டாடியே இவர் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்குது. எனக்கு அவங்கள நினச்சாதான் பயமாக இருக்குது. இப்படிலாம் ஏதாவது சொல்லி விட்டு போயிடுறான். அவங்களாம் உண்மையாலுமே அவங்க வீட்டு பிள்ளைங்கள வெளியே விடாமல் உள்ளே வச்சுக்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் வெளியவே போகக்கூடாது இந்த வருஷத்தில். அப்படியே ரோட்டில் நடந்து போனாலே இங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்டே போகணும். எவனாவது நம்ம மேலே லாரியை கொண்டு வந்து விட்டுருவானோ, நம்ம மேலே எதையாவது கொண்டு வந்து விட்டுருவானோ, நமக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதை வச்சு கண்டென்ட் பில்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்த கார்ட்டூனில் இந்த காலத்தில் நடக்க போகிற இன்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த கார்ட்டூனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கார்ட்டூன் வந்துட்டு எப்போவுமே ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கார்ட்டூனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வரும். ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்ட்டூனில் இப்படி இருக்குது, ஒருவேளை இது அப்புறம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த கார்ட்டூன்லேருந்து எந்த ஃபோட்டோஸுமே வந்ததே கிடையாது. இதுலேயும் மக்களை ஏமாத்துறானுங்க. நானுமே நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். அதை அப்புறம் தான் புரியுது, ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தானே இது வருது, ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் தான் அதை யோசித்தேன். இந்த இன்சிடென்ட்டை வச்சு பல பேர் கண்டென்ட் பில்ட் பண்ணுறானுங்க. அந்த ஃப்ளைட்டில் நான் இந்நேரம் போயிருந்தேன்னா என் வீட்டில் இந்நேரம் 1 கோடி இருந்திருக்கும் அப்படின்னு. லூசு பயலுகளடா நீங்கள். வாழ அவ்வளோ விருப்பம் இல்லாமடா இருக்கீங்க. இதை நான் சொன்னேன்னா எங்களுக்கு இருக்க பிரச்சனை எங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க குடும்பத்துக்குலாம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல. அப்போ நான் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருந்தா என் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா போயிருக்கோம் அப்படின்னு ஏன்டா எவனும் சொல்லாமல் போயிட்டீங்க? அந்த மாதிரிலாம் ஏன்டா ஸ்டோரி எடிட் பண்ணல? ஏன்னா அப்படி எடிட் பண்ணால் செருப்பு கழட்டி அடிப்பாங்கன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா இதுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க? லைஃபுங்கிறது ஒன்ஸ் தான். சந்தோஷமோ சோகமோ நம்ம தான் நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அதை தான் தேடணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் தேடி வைக்கக்கூடாது. புரியுதா?